முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜாடமாடையா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறார். ஏன் நேரடியா விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டோம்னா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால தவிர்க்கிறாரு. மக்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுத்த அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் தேசியவர். அப்ப அவரை கையில் எடுக்க முயற்சி பண்றாருன்னு நான் பாக்குறேன். அதை பண்ணட்டும்னு நான் சொல்றேன். தொடர்ச்சியா நீங்க பெரியார் மாடல், பெரியாரை ஃபாலோ பண்றோம், பெரியாரை பின்பற்றுகிறோம், இது திராவிட மாடல் சொல்லி அதற்கு எதிராக இயங்கிட்டீங்க. இவ்வளவு நாளா அமைதியா இருந்தது, இப்போ சீமான் அவர்கள் அண்ணாவை கையில் எடுக்கிறது சேம் டெக்னிக் மாதிரி இருக்கு. அது விஜயை பார்த்து அவர் பண்ணலங்க. சீமான் விஜயை பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா விஜய் பண்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மூவ்ஸே வேற. அவர் ஒரு இன்னொரு அதிமுகவா தன்னை உருவாக்கிக்க முயற்சி பண்றாரு. அதிமுக கொள்கை என்ன? திமுக அது, வேற எதுவும் கிடையாது. அதிமுக காரங்க கொஞ்சம் பேர் சீமானுக்கு ஓட்டு போடுற மாதிரியான ஒரு மூவ் இருந்ததை திமுக இப்போ கலைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கலைச்சிருப்பாங்க அல்லது அதுக்கான முயற்சி எடுத்திருப்பாங்க. சீமான் வளர்ந்துடக்கூடாது அல்லது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப நுணுக்கமா வேலை பார்க்குறாங்க திமுக. அது வெளியில தெரியவே தெரியாது. இவங்கள சைட்ல ஓட்ஸ் போயிடக்கூடாது, டிரான்ஸ்பர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நுணுக்கமான வேலையை திமுக பார்க்குறாங்கிறது உண்மைதான். பணப்பட்டுவாரம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நடக்குது. ஈரோடு கிழக்குல அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும், ஜகபரலுடைய படுகொலையா இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி பல இஷ்யூஸ் ஊடகங்கள் மத்தியில பேசப்படும் பொருளா மாறாம போச்சு. அதற்கு மாற என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீமான் பிரபாகரனை சந்திச்சாரா, சீமான் ஆமக்கறி சாப்பிட்டாரா, சீமான் இங்க போய் போட்டோ எடுத்தாரா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், பேய், துஷ்ட சக்திகள், மாந்திரீக கோளாறுகள் போன்ற மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும். தொடர்புக்கு 9385616574. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற பேரை நேரடியா சொல்லாம மறைமுகமா அந்த கட்சியினுடைய பெயரை கூட நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 3000 நிர்வாகிகள் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்ன கூட்டத்துல பேசியிருந்தாரு. அப்புறம் நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல கூட வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஜாடமாடையா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறாங்க. ஏன் நேரடியா விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல, இது எல்லா முக்கியமான பிரதான கட்சிகள் கை கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறை தான். இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு நிகரான ஒரு கட்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிபிஎம்மோ, காங்கிரஸ் கட்சியோ, விசிகாவோ, மதிமுகவோ போன்ற கட்சிகளுக்கு நிகரான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அவங்க 8% ஓட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. ஆனா நேரடியாக தன்னை ஒரு சித்தாந்த எதிரியாக அறிவித்த ஒரு நபரை பேரை சொல்லி வளர்த்து விடுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஒரு கட்சி தலைவர் பண்ண மாட்டாரு. அதற்காக தான் அவங்க பல பேரை வச்சிருக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிற நபர்கள் பேசுவாங்க, அல்லது அதே கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் பேசுவாங்க, செய்தி தொடர்பாளர்கள் பேசுவாங்க, மற்ற இயக்கத்தினர் பேசுவாங்களே தவிர நம்ம ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கிறோம், நம்ம ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டோம்னா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால தவிர்க்கிறாரு. ஆனா இப்போ உங்களை போன்ற ஊடகவாளராக இருக்கட்டும், மற்ற நபர்களுக்காக இருக்கட்டும், முதலமைச்சர் அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த 3000 பேர் இணைக்கிறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சு இல்லையா? அந்த நிகழ்வுல கூட மரியாதைக்குரிய டி.கே. இளங்கோவன் அவர்கள் மேடையில பேசும்போது நாம் தமிழர் கட்சி தான் உச்சரிச்சு அழைக்கிறாங்க, நிறைய நபர்கள் அழைக்கிறாங்க. முதலமைச்சர் ஐயா தான் அவங்களுடைய பேரை சொல்ல மறுத்துட்டாரு. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. ஸோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவங்க இணைக்கிறாங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டு நிகழ்ச்சி. அதனுடைய ஏற்பாட்டில் மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அண்ணனும் அதை அவங்க பறைசாட்டி சொல்றாங்க, இங்கேருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க குறிப்பிட்டாலும் குறிப்பிடாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சியை இன்னைக்கு இவங்க எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது இவங்க இவங்களுக்கு எதிரியா நின்றுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஜேபியோ அல்லது அதிமுகவோ தங்களுடைய எதிர்கட்சிக்கான ரோலை ரொம்ப வீரியமாவோ காட்டமாவோ செய்யலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கெடுவாய்ப்பா நான் சீமானுடைய இந்த ரீசெண்டான ஆக்டிவிட்டிஸ்ல என்ன தப்பான ஒரு விஷயமா மாறி போச்சு சொசைட்டிக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா, பெரியார் குறித்த இஷ்யூஸ் நிறைய தொடர்ச்சியா பேசுனதுனால, இவங்க பதிலடி கொடுத்ததுனால சோசியல் இஷ்யூஸ் பேசுற பொருளா மாறாம போயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரோல் கொண்டு வீசின சம்பவமா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும், ஜகபரலுடைய படுகொலையா இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி பல இஷ்யூஸ் மக்கள் மன்றத்துல, சோசியல் மீடியாக்கள்ல, ஊடகங்கள் மத்தியில பேசப்படும் பொருளா மாறாம போச்சு. அதற்கு மாற என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீமான் பிரபாகரனை சந்திச்சாரா, சீமான் ஆமக்கறி சாப்பிட்டாரா, சீமான் இங்க போய் போட்டோ எடுத்தாரா, அவர் இடத்துல போட்டோ ஷூட்டா இல்லை உண்மையிலேயே மீட் பண்ணாரா அப்படின்னு
பிரதான ஊடகங்கள், நான் சொல்றது வந்து டிஜிட்டல் ஊடகங்கள்ல இயங்குற ஒரு சில கட்சிகளுக்கு நேரடியாக வேலை செய்யக்கூடிய ஆட்களை பத்தி நான் பேசுனேன். ஏன்னா அவங்களுக்கு வேலை அதுதான், அதை பத்தி நம்ம தப்பு சொல்ல வரல. பிரதான ஊடகங்கள் மக்களுடைய குரலா ஒலிக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஊடகத்தினுடைய மிக முக்கியமான ஊடக ஜாம்பவான்களே அமர்ந்து கொண்டு இது ஒரு இஷ்யூவா எடுத்து பேசுறாங்க. அப்ப நமக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா, திட்டமிட்டு இப்போ திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கு 2026 வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்குன்னா, எதிரில யாரும் வலிமையா ஒன்று கூடல, அல்லது தனியா நிக்கிறவங்கள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு வலிமை இல்லை. இதான் யதார்த்தமான உண்மை. ஏன் திமுக இவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னா, எதிர்கட்சிகள் வலிமை இல்லாதது ஒரு காரணம், பணபலம் ஒரு காரணம், ஊடக பலம் மிக முக்கியமான ஒரு காரணம். 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அடிப்படையில ஊடகத்தின் பலமும் ஒரு காரணம். அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 41,000 போராட்டம் நடந்துச்சு. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தொடர்ச்சியா ஊடகங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மக்களுக்கு எதிரான ஆட்சி, ஸ்டெர்லைட்டோட படுகொலையா இருக்கட்டும், அப்புறம் பல முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுத்ததா இருக்கட்டும், 8 வழிச்சாலையா இருக்கட்டும், ஊடகங்கள் மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மக்களுக்கே ஒரு கட்டத்தில் என்னடா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நாட்டிலனே திமுக ஓட்டு போட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்படி ஓட்டு போட்டவங்களும் ஆதரவு தெரிவிச்சவங்களும் நீ எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். சோ அந்த ஊடக வலிமையை கொண்டு தன் எதிர்கட்சியாக தான் வார்த்தையால பிரயோகிக்க கூடாதுங்கிற நபரை ஊடகத்தை கொண்டு அடிக்கிறது, ஊடகத்தை கொண்டு பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்று, நேரடியா நீங்க பதில் சொல்லக்கூடாது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இப்போ அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்களோ மற்ற நபர்களோ சீமான கைது பண்ணாம இருக்கிறாங்க, சீமான கைது பண்ணி திருமூல் காந்தி தோழர் கூட சொல்லி பேசினதான் நான் பார்த்தேன். ஏன் கைது பண்ண மாட்டாங்கன்னா, அவரை கைது பண்ணதுக்குதான் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடத்தில் கைது பண்ணாங்க. இன்னைக்கு அவர் வந்து ஒரு 8% ஓட் பேங்கோட கட்சி வளர்த்து வச்சு நிக்கிறாரு. திருப்பி நீங்க கைது பண்ணீங்கன்னா நிச்சயமா தனக்கு பாசிட்டிவா அறுவடை பண்ணிக்கிறதுக்கான யுக்தியும் களமும் சீமானுக்கு தெரியும். அதை அவங்க கட்சிக்காரங்க அது ரொம்ப ஈஸியா பில்டு பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாம அமைப்பு ரீதியா அவரை பலவீனப்படுத்திட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அதற்கு வந்து இணைப்பு விழாக்கள் நடத்துறாங்க. அது ஒரு வகையில் இவங்களுக்கும் வந்து ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி தான் போய் முடிய போகுதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அது அவ்வளவு ஈஸியா வந்து அது எவால்வேட் ஆகல, அது வந்து ஒரு எவால்வ் ஆகாத ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி இவரோட பேரை சொல்லாம, பேரை குறிப்பிடாம இவர் எப்படிலாம் பலவீனப்படுத்தலாம் அப்படிங்கிற வேலையை வந்து தொடர்ச்சியா வந்து முதலமைச்சருக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு வகையில சீமானுக்கு பிளஸ் தான். பேரை குறிப்பிடாட்டியுமே கூட இப்ப நீங்களும் நானும் பேசுறோம்ல, அவர் யாரு பேரை குறிப்பிட்டாருன்றது நமக்கு தெரியும், வெகுஜன மக்களுக்கும் தெரியும். வம்பிழுக்கும் வீரர்கள் அவர் சொல்றது வந்து சீமானை தான் குறிப்பிடுறாரு. ஏன்னா பெரியாரை தொடர்ச்சியா வந்து அவரு விமர்சன போக்கோட வந்து அணுகிறாரு. பெரியார் இவ்வளவு விஷயங்களை தப்பா பேசியிருக்கிறாரு, எங்களுக்கு பெரியார் தேவையில்லை, தமிழ் தேசத்துக்கு பெரியார் தேவையில்லை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அந்த ஸ்டாண்ட் இவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆக்சுவலி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசணும் அப்படின்னா, கொளத்தூர் மணி போன்றவர்களோ, திராவிட விடுதலை கழகம் கொளத்தூர் மணி அவர்களோ, அல்லது வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் கு ராமகிருஷ்ணன் போன்றவரோ இல்லாம போயிருந்தாங்கன்னா கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல பெரியாரே காணாம போயிருப்பாரு. திமுகவும் திகாவும் பெரியாரை என்ன அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, அதை விட பன்மடங்கு ரூட் லெவல்ல கொண்டு போய் சேர்த்தவங்க இவங்க 2 பேருமே. அதுல அதிகமான பங்கு எனக்கு தெரிஞ்சு கொளத்தூர் மணிக்கும் இருக்கு. இவங்க 2 பேருமே இன்னைக்கு சீமானுக்கு எதிராக வீரியமா ரொம்ப சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா பேசுறாங்க, எழுதுறாங்க, கருத்தரங்கெல்லாம் போடுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பார்த்த வேலையை விட அதிகமான வேலையை இவங்களால பார்த்துருக்க முடியும். ஏன் இன்னைக்கு சீமான் இவ்வளவு பேசி கூட மக்கள் மத்தியில வந்து ஒரு அவருக்கு வீரியமான எதிர்ப்போ அல்லது காட்டமான ஒரு போராட்ட வடிவங்களோ ஏன் உருவாகாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில பெரியாருக்கான அவரோட பெரியார் என்ன பேசினாரு, பெரியார் என்ன பண்ணாரு அப்படிங்கறது ரீதியில போய் கொண்டு போய் சேர்க்காததுக்கு அதி முக்கியமான காரணம் திமுக தான். திமுக பெரியாருங்கிற பிம்பத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க, பெரியாருங்கிற பேரை மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க. பெரியார முழுமையா கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க அல்லது பெரியாரை வச்சு அவங்க ஓட்டு வாங்கியிருந்தாங்க, பெரியாரை வச்சு பேசியிருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு பெரியார் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இவங்க இப்ப வரைக்குமே பெரியார் ஒரு புகைப்படமாக, ஒரு பிம்பமாக, ஒரு அடையாளமாக, ஒரு கல்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த கல்ட்டுக்கு ஓட்டு விழும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரை சொல்லிட்டா போதும் சூப்பர் இமேஜஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியார் ஒரு சூப்பர் இமேஜ், பெரியார் ஒரு கல்ட். அந்த கல்ட் அடிச்சோம் அப்படின்னா இவங்களுடைய அஸ்திவாரமே சரின்னு சீமான் நம்புறாரு. அது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா அவர் நினைக்கிறாரு. நான் அதுக்குள்ள டீப்பா போய் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. ஆனா சீமானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, நீ திராவிடத்தின் ஆணிவேரா ஐயா பெரியார வச்சிருக்கிறல்ல, நான் அவர் அடிக்கிறேன், நீ என்னைய ஃபேஸ் பண்ணு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அதுக்கு எதிராக அவர் பிரபாகரன் நிப்பாட்டுறாரு. அது எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனா அவர் மூவ் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல இன்னைக்கு திமுக நிக்குதுன்னு நான் நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது அவங்களால எப்படி ஃபேஸ் பண்ணதுன்னு தெரியல. ஒரு புதிய எதிரியை அவங்க பாக்குறாங்க. நீங்க டைரக்டா ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிஜேபி இருக்கு, ஆரியர்,
அல்லது வைதிக பார்ப்பனர்கள் அல்லது இந்த மாதிரி கைபர் போன வழியா வந்தவங்க, இவங்க தமிழர்கள் அடிமைகளாக தான் பார்ப்பாங்க, இவங்க ஒரு சாதியவாதிகள், நீங்க ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம், அதுக்கு உங்க மனுஸ்பிரிதி இருக்குது. ஆனா ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட உங்க கூட பக்கத்துல நின்று நான் ஆரிய வைதிக பார்ப்பனையத்தை எதிர்க்கிறேன், நான் அவர்களையும் பிஜேபி நான் உள்ள விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க, பிஜேபி பேரை சொல்லி பூச்சாண்டு காமிச்சு நீயும் உள்ள வராத அப்படின்னு ஒரு வித்தியாசமான மூவ். இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை இவ்வளவு வெகுஜன மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது யாருமே கிடையாது. ஆக்சுவலி நீங்க சீமான் பேசுற பெரியார் எதிர்ப்பை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சில 100 பேர் கொண்ட குழுக்கள் மட்டும் படிக்கக்கூடிய வகையில முனைவர் ரவிக்குமார் எழுதியிருக்கிறாரு. தலித்துகள் ஏன் பெரியாரை மறுபரிசீலனை பண்ணணும்ன்ற ஒரு தொடர்ச்சியான கட்டுரை தமிழ் மண்ணில் வந்திருக்குது. அதுல தொடர்ச்சியாக பெரியார் அவர்கள் குறித்தான பல மதிப்பீடுகளை அவர் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினாரு. பெரியார் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாரு, எங்கெல்லாம் சறுக்கி இருக்கிறாரு, அவருக்கு ஏன் வந்து முழுமையான ஒரு பார்வை கிடையாது, அவர் வாழ்நாள் முழுக்க சிறுபான்மையினரும் தலித்துகளையும் வேற ஒரு கோணத்தில் தான் பார்த்தாருன்னு தொடர்ச்சி எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு சீமான் கட்சியை சேர்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க திரு சீமான் அவர்களோ அதைத்தான் ஆதாரமா கொண்டதே காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, அவரே எழுதியிருக்கிறாரு, ரவிக்குமார் அண்ணன் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் டாக்டர் திருமா பதில் பேசுறாங்களே ஒழிய டாக்டர் ரவிக்குமார் வரைக்கும் பெருசா இதை பத்தி நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா அவர் எங்கேயுமே பேசவே கிடையாது. அது ரொம்ப ஒரு நழுவி போறாரா அல்லது பதில் பேச மறுக்கிறாரா அல்லது யாருமே அவர்கிட்ட பயிட்டு போடலையான்னு எனக்கு தெரியல. ஸோ அடிப்படையில இவங்க ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்தை தான் வெகுஜன மன்றத்துல பேசுறாங்க. விசிகா கையில எடுத்த ஒரு காலகட்டத்தில் எடுத்து முயற்சி பண்ண ஒரு விஷயம் தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க இவ்வளவு பெரிய வெகுஜன பரப்புக்குள்ள வரல, 8% ஓட்டு வாங்கல, ஒரு மாநில கட்சியும் அந்த நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்கல, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள இவங்க முன்வைக்கிற அடையாளங்களை அவங்க ரொம்ப பெருசா வைக்கல, அல்லது அது அவங்களுக்கு எடுபடாம போயிருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்துல மிகப்பெரிய ஜாம்பவங்களா அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி ஐயா இருந்தாங்க, எடுபடாம போயிருக்குது. ஆனா இன்னைக்கு சீமானுக்கு எடுபடுது, அவர் அன்னைக்கு அவங்க எடுத்து இன்னைக்கு கையில் எடுக்கிறாரு. ஸோ இது அவருக்கு எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறது வந்து காலம் தான் பதில் சொல்லும், தேர்தல் தான் பதில் சொல்லும். ஸோ ஈரோடு கிழக்குனா ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டா நான் பார்க்க விரும்பல, அது ஒரு மைனூட்டா எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில இப்போ சீமான் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு இல்லையா, அண்ணா பிறந்த நாளுக்கு இவர் ஒரு ட்வீட் போடும் பொழுது அன்னைக்கே வந்து பெரியார் அவர்களை எதிர்த்தது வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ பாராட்டுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது என்ன மாதிரி விமர்சனங்களை எழுப்புது அப்படின்னா, திமுக வந்து சீமான் அவர்களை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட அடி வாங்குறதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு சீமான் வந்து இந்த டெக்னிக்கை வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு. திடீர்னு அண்ணாவை வந்து புகழ்ந்து பேசுறாரு சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை நம்ம பார்க்க முடியும். இல்லை, இது வந்து என்னால் எஸ்கேபிசமா பார்க்க முடியல. உன் பொருள் எடுத்து உன்னையே போடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவர் பண்றாரு. அவர் வந்து எஸ்கேப்பே ஆகல, தொடர்ச்சியா சண்டை போடுறாரு. இவர் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவங்க இன்னும் சண்டைக்கு டைரக்டா வரல. இப்போ அவங்க கேட்கறதுனால நீ இறங்கி வந்துரு, என் கூட சண்டைக்கு வா. ஏன்னா அவன் சண்டைக்கு வான்னு கூப்பிடுறது வந்து என்னன்னா, ஒரு பெரிய இமேஜ்ல இருக்கிறவங்க என் கூட சண்டை செய்யும் போது நான் அவங்களுக்கு நிகரான ஒரு மனிதனா மாறிடுறேன். ஸோ டிஎம்கே வர்சஸ் என்டிகே அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் பாலிட்டிக்கல் கிரவுண்ட் தமிழ்நாட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறத நிறுவனம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட முயற்சி. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே வர்சஸ் டிவிகேலாம் கிடையாது, டிஎம்கே வர்சஸ் பிஜேபியும் கிடையாது, டிஎம்கே வர்சஸ் என்டிகே தான். திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு நான் கொண்டு போறேன் அப்படின்னு நிறுத்துறதுக்காக தான் இவர் பேரறிஞர் அண்ணாவையும் கையெடுக்கிறாரு. அண்ணா அவர்கள் ஒரு மிக முக்கியமான தமிழ் தேசியவாதி தான். என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்து திராவிடம்னு பேசியிருக்கலாம், அவர் வந்து பல விஷயங்களை திராவிடம் கருத்தியலோடு கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். பல வரலாற்று அறிஞர்கள் பேசும்போதும் எழுதும் போதும் அவர் ஒரு நல்ல தமிழ் தேசியவாத அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய தமிழ் உணர்வா இருக்கட்டும், அவர் தமிழ்நாட்டின் மீதான பற்றா இருக்கட்டும், தமிழ் இலக்கியங்களின் மீதான அவருடைய காதலா இருக்கட்டும், அல்லது வந்து அவர் தமிழர்களை பார்த்த பார்வையா கூட இருக்கட்டுமே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தமிழ் தேசியவாதியா அண்ணாவை வந்து நம்ம அடையாளப்படுத்தலாம். அவர் சொன்னதுல எதுவுமே பொய் இல்லை. அவர் சொன்னதுல ஆமா பெரியார் எதிர்த்துதாங்கன்னா, ஆமா பெரியாரோட முரண்பட்டாரு. பெரியாரோட திருமணத்தை முதல்ல வெளியில தப்புன்னு சொல்லி வெளியில வந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தான். பெரியாரோட மொழி கொள்கையில அவருக்கு உடன்பாடு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அன்னைக்கே பாவலர் பெருஞ்சத்தினார் சொல்லிட்டாரு, பெரியார் மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரியார், மொழி விவகாரத்தில் அவர் சிறியார் அப்படின்னு பாவலரேறு பெருஞ்சித்திரனார், தமிழ் தேசியத்தின் தந்தையாக கருதப்படக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனாரே பேசிட்டாரு. ஸோ அன்னைக்கே மொழி மீதான விவகாரங்கள்ல பெரியார் ஐயா மீது நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டாங்க. ஸோ முரண்பட்டதெல்லாம் உண்மைதான். அவருக்கு முன்னாடியே, அதாவது ஐயா பெரியார் அவர்கள் திராவிடம் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே நிறைய பட்டப்படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாரு அறிஞர் அண்ணா அவர்கள்ன்றதெல்லாம் உண்மைதான். யாருக்குமே சூசகமா வேற சொல்லி அந்த கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிழை கிடையாது. பட் ஆனா எந்த டைமிங்ல அது ஒரு பொறுத்தரா இருப்பாருங்க.
தொடர்ச்சியா நீங்க வந்து பெரியாரை வந்து எதிர்க்கிறாரு, இவங்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, யோ உங்க கூட்டத்திலேயே ஒருத்தர் பெரியார் தயா வந்தாரு அப்படின்னு அவங்களுக்கு எதிராகவே அந்த விஷயத்த திசை திருப்ப பாக்குறாரு. இது வந்து ஒரு முயற்சி. நான் என்ன சொல்றேன்னா, இது உண்மை பொய்ங்கிறதுலாம் நான் போக விரும்பல. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சீமான் கையாளுறாருல, இந்த ஸ்ட்ராட்டஜியை இவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கிறதா இங்க கேள்வி. இப்ப இவங்க சைடு எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்ப பெரியார் அவர்கள் வந்து மொழி விவகாரத்துல என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு இன்னைக்கு பல பேர் டிபேட்டுக்கு எடுக்கிறாங்க. அறிவியல் விவகாரங்கள்லாம் மொழியில் இல்ல, அதனாலதான் பெரியார் அவர்கள் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு, முட்டாள்களின் மொழின்னு சொன்னாருன்றாங்க. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே வந்து மொழியை முழுசா பிடிக்கல, புரிஞ்சுக்கல. தமிழை முழுசா படிச்சிருந்தாரு அப்படின்னா, சுழன்றும் ஏறு பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவேத்தலின் திருக்குறள் எழுதியிருக்குது. அதுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனா திருவள்ளுவர் எப்படி சுழன்றும் ஏறு பின்னது உலகம் சொன்னாரு? அப்ப திருவள்ளுவரும் திருக்குறளும் அறிவியல் மனப்பான்மையோடு அணுகிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அறிவியல் மனப்பான்மை இருக்குது. அப்புறம் நீங்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடின்னு சொன்னதா இருக்கட்டும், தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி இருந்தாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், அப்புறம் அணுவை துளைத்தேழு கடலை புகுத்தி குறுக தரித்த குரல், அப்ப அணு அப்படிங்கிறத குறித்த அறிவியல் பார்வை எவ்வளவு இருந்திருக்குன்றதா இருக்கட்டும், இது தமிழ் இருந்திருக்குது. மேபி அது ஐயா பெரியார் அவர்கள் கடந்து வந்திருக்கலாம், அல்லது அவர் கண்ணில் படாம இருந்திருக்கலாம், அதனால அவர் சொல்லியிருக்கலாம் அது பிழைதான் அப்படிங்கிறத நீங்க பல பேர் சொல்றாங்க, எக்ஸ்போஸும் பண்றாங்க. எனக்கு இருக்கிற நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க பெரியார தப்பாவே கொண்டு போய் பேசிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஒரு மனிதன் தப்பு பண்ணியிருந்தான்னா, ஆமாங்க தப்பு பண்ணிட்டாரு, அது தவறா சொல்லியிருப்பாரு, நம்ம இதை மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு கடந்து போறதுல பிரச்சனையே கிடையாது. அது இன்னைக்கு இருக்கிற காமன் புரிஞ்சுப்பான், விடுப்பா அது பெரியவர் தப்பா சொல்லியிருப்பாரு விட்டுருப்பான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதுக்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறீங்கல்ல, அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன ஆகுறான்னா, ஓ நீ ஜஸ்டிஃபை பண்றியா, முட்டு கொடுக்குறியா, அப்படி என்ன கன்வின்ஸ் பண்றியா, என் மொழியை வந்து இப்படி பேசினவரை நீ கன்வின்ஸ் பண்றியான்னு போது அவன் டென்ஷன் ஆகுறான். அதனுடைய ஒரு ஃபேஸ் தான் வந்து சீமான். தொடர்ச்சியா மொழி உணர்வை மட்டுமே அடிப்படையா வச்சு ஒரு கட்சியை கட்டமைச்சிட்டு வர்றாரு. அவங்க கட்சியில இருக்கிறவங்களும் நல்லா தமிழ் பேர் வைக்கிறாரு, தமிழ் சார்ந்து இயங்குறாங்க. இப்படி இருக்கிற ஒரு நபர் எப்படி வந்து தமிழை மோசமா பேசின ஒரு நபரை நான் தலைவரா ஏற்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு போகும்போது அது காமன் மேன கன்வின்ஸ் பண்ணிடும். ஆமாங்க அவர் மொழியை திட்டி இருக்கிறாரு, அவருக்கு பிடிக்கல, ஓகே ஃபைன், அவ்வளவுதான், விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிருவாங்க. சூப்பர் இமேஜஸை வெறும் வாக்குக்காக பயன்படுத்தணும்னு சீமான் நினைக்கல. ஏன்னா பெரியார் ஒரு வாக்கு வங்கியும் கிடையாது, பெரியார் பேர் சொல்லி ஓட்டு கேட்கவும் முடியாது, ஓட்டு கேட்ட வரலாறும் கிடையாது, பெரியார் படத்தை வச்சு ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஏன்னா காமன் மேனுக்கு பெரியாரோட ஓட்டு வங்கியோட அட்டாச்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஓட்டு பொறுக்கி அரசியல் தான் ஐயா பெரியாரே சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த தேர்தல் பொறுக்கி அரசியலுக்கு வரமாட்டேன், நீ சமரசம் பண்ணுவேன், நீ கன்வின்ஸ் ஆவான்னு சொல்லி தான் அவர் அதிலிருந்து விலகி நின்னாரு. ஆனா அதன் பிறகு அண்ணா வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆட்சியவே உங்களுக்கு காணிக்கையாகிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அண்ணாவின் பெருந்தன்மை. அண்ணா வந்து ஒரு மிகச்சிறந்த பெருந்தன்மைவாதி, அவரை மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு கொள்கைவாதி நீங்க பார்க்க முடியாது. திராவிட நாட அவர் கைவிட்டுருக்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் பின்னடைஞ்சிட்டாரு, இன்னைக்கு கூட பல பேர் அதை விமர்சனம் பண்றாங்க. ஆனா அவருடைய புத்தகத்துல நீங்க படிச்சு பார்க்கலாம், திராவிட நாடு என்ற கோரிக்கையை நான் வந்து விட்டுறேன், அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குங்கிறாரு. அதற்கான காரணம் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. நீங்க வந்து அதன் பிறகு ஐயா இறுதி காலத்துல பெரியாரே தமிழ்நாடு தமிழருக்குன்னே வந்தாரு. தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிறது அவரோட கடைசி கட்ட முழக்கமா இருந்துச்சு. ஏன்னா அவர் தேர்தல் பாதையில அரசியல் இயக்க பாதையில இருந்தாங்க. இன்னைக்கு மாநில சுயாட்சி, இப்ப 2021 ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்க எப்படிலாம் பெரியாரை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். இந்த ரியாக்ஷன் வரதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தொடர்ச்சியா நீங்க பெரியார் மாடல், பெரியாரை ஃபாலோ பண்றோம், பெரியாரை பின்பற்றுகிறோம், இது திராவிட மாடல் சொல்லி அதற்கு எதிராக இயங்கிட்டீங்க. உதாரணத்துக்கு டிப் ஆஃப் த ஐஸ்பர்கா நீங்க வேங்கை வயல் பாருங்க. வேங்கை வயல் விவகாரத்துல திராவிடர் கழகத்தின் நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் வந்து அரசியலாக்காதீங்க அப்படிங்கிறாரு. இது என்ன மாதிரி மனநிலையா இருக்கும்? சிபிஎம் தோழர்கள் என்ன சொல்றாங்க, தோழர் சண்முகம் சொல்றாரு, அரசியலாக்காம என்ன பண்ணுவாங்க சார், என்ன எதை அரசியலாக்கணும்னு சொல்ல வரீங்க? ஐயா ஆசிரியர் வீரம் என்ன சொல்ல வராங்க? அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் 2 வருஷமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, 2 வருஷமா நீங்க பதில் சொல்லல. 2 வருடங்கள் கழித்து யாரு பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களே அதை கலந்தாங்க, அங்க வந்து தனிநபர் பிரச்சனை தான், இது வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு தீர்ப்புகள் வந்துருச்சு, மற்ற விஷயங்கள் வந்துருச்சுன்னு பேசுறீங்களே, அப்ப ராமர் கோவில் தீர்ப்பை நீங்க ஆதரிக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல ராமர் கோவில் தீர்ப்பு வந்த போது அதை ஆதரிச்ச கட்சி திமுக. சரிதாங்க, இன்னைக்கு நம்ம இனிமே கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு. ஆனா அது 3 பேர் தான் தமிழ்நாட்டில் விமர்சனம் பண்ணாங்க. ஒன்று நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி. இவங்க 3 பேரும் தான். ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன்னா, இவங்க எல்லாரும் எங்க ஜாயின் ஆகுறாங்கன்னு பாருங்க, தமிழ் தேசிய அரசியல் ஜாயின் ஆகுறாங்க.
இவங்களுக்கு இந்த ரூட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும், மண் சார்ந்த அரசியல் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்திய தேசிய நோட்டத்துல கலந்துட்டாங்க, திராவிடம்னு பேசினவங்க இவங்க கலக்காம இருக்கிறாங்க. என்ன ஒரு விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னா, தமிழ் தேசியம்னு பேசுறவங்க தனி தமிழ்நாடு கேட்டுருவாங்களா, நீ வந்து இது கேட்டுருவியா, கேட்க முடியாதேடா. ஏன்னா அதனாலதான் அவங்க இந்திய ஒன்றியத்தோட சேர்ந்து ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த உணர்வை கடத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு அமைப்பு தேவை, அதுக்கு ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் தமிழரசனா உருவாக முடியாது இன்னைக்கு. அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு அறிவாயுதம் ஏந்தி போராடணும்னு ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்துட்டு போட்டோம், பேசட்டும். இப்ப என்ன பிரச்சனை, தமிழ் தேசியன்னு பேசினா தமிழ்நாடு கேப்பியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப திராவிடம் தமிழ்நாடு கேப்பியா, திராவிடம்னு பேசினதுனா ஐயா பெரியார் தமிழ்நாடு இருக்கேன்னு கேட்டார்ல, நீ கேளு தமிழ்நாடு தமிழ் இருக்கேன், நீ கேளு. இன்னைக்கு திமுக கேட்கட்டும், திராவிடம் பேசுறவங்க கேட்பாங்களா, கேட்க முடியாது. ஏன்னா எல்லாருமே இந்திய அரசினுடைய கீழே வரக்கூடிய தேர்தல் ஆணையத்துல ஒரு கட்டமைப்பு வச்சு ஒரு கட்சி உருவாக்கிட்டீங்க. அப்ப அதன் வழியா உணர்வுகளை தான் கடத்த முடியும். நீங்க இந்த உணர்வோடு இருங்க, நீங்க இப்படி பயணிங்க, நீங்க சொல்லதான் முடியுமே தவிர எல்லாராலையும் கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. சோ அப்படி பார்க்கும்போது அண்ணாவை பெரியாருக்கு எதிராக அவர் நிப்பாட்டுறாரு, அல்லது அண்ணாவை வந்து எனக்கு நான் என்ன தோன்றுறது அப்படின்னா, அண்ணாவை வந்து ஒரு தமிழ் தேசிய அடையாளமா மாத்துறதுக்கான வேலை மாத்துறாருன்ற வார்த்தை கூட சரியானது இல்ல. தமிழ் தேசியம் தான் அண்ணா அவர்கள் பண்ணது. தமிழ்நாடுன்னு யாருங்க பேரு வைப்பா? தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு பேர் தான் இருக்கு. பட் அரசியல் ரீதியா நிர்வாக ரீதியா நம்ம தமிழ் உணர்வை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடுன்னு ஒரு மனுஷன் பேர் வைக்கிறான். அதை வந்து சீர்படுத்துறாருல்ல. அவர் ஒரு தமிழ் தேசியவாதி இல்லாம யாரா இருப்பார் அண்ணா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு யாருடைய திருமூலரோட வாக்க தானே எடுக்கிறாரு, திருமூலர் சொல்ல தானே எடுக்கிறாரு. நீங்க பிள்ளையாரையும் உடைக்க வேணாம், பிள்ளையாருக்கு தேங்காயா உடைக்க வேணாம், விடுப்பா, மக்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு மக்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுத்த அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதி. அப்ப அவரை கையில் எடுக்க முயற்சி பண்றாருன்னு நான் பாக்குறேன். அதை பண்ணட்டும்னு நான் சொல்றேன். நீங்க அண்ணாவை கையில் எடுங்கன்ற. ஏன்னா பெரியார் அவர்களை விடவும் கருணாநிதியை விடவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு நவீன சிற்பியான அண்ணாவை தான் பாக்குறேன். அப்ப நீங்க அண்ணாவை கையில் எடுத்தீங்கன்னா அது கொண்டு போய் சேர்க்க முடியும். சுயமரியாதை திருமணமா இருக்கட்டும், அண்ணாவனுடைய எழுத்தா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், அவர் ஆண்ட காலகட்டம் ரொம்ப கம்மிங்க. ஆனா அவர் விஷன் வந்து பல ஆண்டுகளுக்கான விஷன் வச்சிருந்தாரு. அப்ப அதெல்லாம் இவங்களால செயல்படுத்தலாம், நம்ம அதை செய்யணும், நம்ம அதை பண்ணணுன்ற ஒரு முனைப்போட இவங்க கையில எடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் அண்ணாவை கையில எடுக்கிறாங்க அப்படின்றது இப்போ டக்குன்னு எனக்கு இப்படிதான் தோணுது. விஜய் அவர்கள் எம்ஜிஆர் இப்போ கையில எடுத்திருக்க யுக்தி, ஒருவேளை இது ரெண்டும் சிமிலரா இருக்கா? அப்படி பார்க்கலாம், உங்க பார்வையில பார்க்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, எம்ஜிஆரை வந்து ஏற்கனவே பல பேர் கையில எடுத்துட்டாங்க. அதிமுக அவங்க ஆரம்பிச்சாங்க, அதனால எம்ஜிஆரோட தெரிச்சிருக்காங்க. வெளியில இருந்து வேற ஒரு ஆட்கள் இப்ப எம்ஜிஆர் கையில எடுக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் புதுசா இருந்தது இல்ல. இந்த கட்சி தலைவர் இவங்களுக்கு தான் அப்படின்றது கிடையாது. இப்ப அவர் காமராஜரையும் கையில எடுத்து வச்சிருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது இப்போ சீமான் அவர்கள் இப்ப திடீர்னு அண்ணாவை கையில எடுக்கிறது அப்படிங்கிறது சேம் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அண்ணாவை கையில எடுத்திருக்க வேண்டிய ஆளு விஜய் வந்து அண்ணாவை கையில எடுத்திருக்கலாம். விஜய் வந்து அதை ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா விஜய்க்கு என்னன்னா, நான் ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றேன், பாட்டுல போட்டாங்க அவ்வளவுதான், மூன்றெழுத்து மந்திரம் அண்ணா எம்ஜிஆர் அப்படி. ஆக்சுவலி அவங்களுக்கு மூன்றெழுத்து மந்திரம் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும், அண்ணா இருக்க முடியாது. நேற்று அண்ணாவோட நினைவு நாள் என்ன பண்ணாரு? நேற்று அண்ணாவின் நினைவு நாளுங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகத்துல இருந்து என்ன பண்ணாங்க அண்ணாவுக்குன்னு எனக்கு தெரியல. அவர் சிலைக்கு மாலை போட்டாங்களா, அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தினாங்களா, இல்ல அண்ணாவோட கோட்டை போட்டாங்களான்னு எதுவும் தெரியல. இவங்க வச்சிருக்கிறது வந்து இவங்களும் அகைன் ஒரு பிம்ப அரசியலை உருவாக்க முயற்சி பண்றாரு திரு விஜய். சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவதோ, சிலைகளை கொண்டு போய் சேர்ப்பதோ அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். தலைவர்கள் என்ன பேசினாங்களோ அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் விரும்புறேன். ஸோ இவங்க எம்ஜிஆர் அவரை கையில் எடுக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தப்பான நோக்கத்தில் சொல்லலை, ஒரு சினிமாத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எம்ஜிஆர் வந்து விஜய் மாதிரி அரசியல் பண்ணலை. எம்ஜிஆர் வந்து துவக்க காலகட்டத்திலேயே அண்ணாதுரையோடு இருந்தார், அதன் பிறகு வந்து கருணாநிதியோடு இருந்தார். அப்படியே பழகி தான் இயக்கத்தில் இருந்து தான், கட்சியில் இருந்து தான் சினிமாவுக்கு போகிறாரு. ரெண்டுத்தையும் சமமாக பார்த்தாரு. அவருக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் ஓரளவு இருந்துச்சு, நான் முழுமையாக இருந்துச்சுன்னு சொல்லலை. ஏன்னா அவரு தான் எக்கனாமிக்கல் ரிசர்வேஷனை கொண்டு வந்தார். ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அவர் பண்ணார். அவர்கிட்ட நிறைய பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருந்திருக்குது எம்ஜிஆர் கிட்ட. அவருடைய ஆட்சி வந்து ஒரு போலீஸ் காட்டாட்சி அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அவருடைய ஆட்சியில் நிறைய பிழைகள் இருக்குது.
அவரை நீங்க அவ்வளோ ஒரு சரியான ஒரு முன்னுதாரணமா வச்சு நீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் எல்லாம் கொண்டு போக முடியாது. ஏன்னா வெகுஜன மக்கள் மத்தியில என்ன ஒரு பார்வை இருக்கோ அதுதான் சரியான பார்வை அப்படிங்கிறது நம்பப்படுது. ஆனா அது சரி கிடையாது. வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு நார்மலா ஒரு பெற்றோர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, என் பையன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும், என் பையன் இங்கிலீஷ் நல்லா பேசணும், ஆங்கில வழியில படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா யதார்த்தம் அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ் வழியில படிக்கணும், தமிழ் வழி பள்ளிகளை ஊக்குவிக்கணும், ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியா இருக்கணும், அப்பதான் அறிவு வளருங்கிறதா இயற்கை அறிவியல் உண்மை. அப்ப அதுக்கு எதிராக மக்கள் சிந்திப்பான். நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமா மாறிடாது. அப்ப நம்ம அதை மாத்தணும் இல்லையா? அந்த மாதிரி நான் ஒப்பிடல. எம்ஜிஆர் அவர்களை இவர் கை எடுக்கிறதுங்கிறது ஒரு சினிமாத்தனமான ஒரு முயற்சி. அந்த முயற்சி பலன் கொடுக்காது. ஏன்னா எம்ஜிஆருக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது? எம்ஜிஆரோட ஐடியாலஜி என்னன்னு சொல்லுங்க. எம்ஜிஆருக்குன்னு நீங்க தனியா ஐடியாலஜி கிடையாது. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னமும் ஒன்று சொன்னாருங்க, அண்ணா இசமும் இன்னொரு இசமும் சேர்ந்ததுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னாரு. அதை மாதிரிலாம் சேர்க்கவே முடியாது. முதலாளித்துவம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, அண்ணா பேசுனது என்ன, இப்படிங்கிறதுலாம் நீங்க உள்ள ஒப்புமைப்படுத்தலாம் ஒரு அரசியல் பேச முடியாது. அது பேமா ஐயா சொல்ற மாதிரி கருவாட்டு சாம்பார் மாதிரி மாறி போயிடும். அப்பெல்லாம் பண்ண முடியாது. அப்போ ஒரு இமேஜ், ஒரு கல்ட், திரும்பியும் ஒரு கல்ட் இமேஜ். அதான் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு போஸ்டர்ல கூட நான் ஆணையிட்டாலும் சாட்டை எடுத்து சொல்றாரு. இப்ப நாளைக்கு விஜய் கட்சிக்காரங்க வராங்க, அவங்கள்ட்ட பேரு ஒரு எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த குளறுபடிகளை பத்தி கிட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? எம்ஜிஆர் மக்களை கட்டி பிடிச்சாரு, எம்ஜிஆர் பல பாட்டிமார்கள் நல்லது பண்ணாரு, எம்ஜிஆர் அரவணைச்சாரு, இப்படின்னு பேசுறது இல்லைங்க பாலிடிக்ஸ். இன்னைக்கு நீங்க மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறான், காமன் மேனுக்கு யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் அண்ணாவுக்கு நிகரான மனிதர் கிடையாது. அண்ணா ஒரு ஐகான், அண்ணா ஒரு மிகப்பெரிய தலைவர், அண்ணா இந்தியாவே போற்றிருக்க வேண்டிய ஒரு நபர். இனிமே நிறைய கொண்டு போய் சேர்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை திமுகவும் கைவிட்டாங்க, மற்ற திராவிட இயக்கங்களும் கைவிட்டாங்க. ஏன்னா மற்ற திராவிட இயக்கங்கள் பெரியாரையே கொண்டு போய் சேர்க்கலையே. இவ்வளவு நாளா அமைதியா இருந்துட்டு இப்போ சீமான் அவர்கள் அண்ணாவை கையில் எடுக்கிறது சேம் டெக்னிக் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல. அதான் இல்ல, அது விஜயை பார்த்து அவர் பண்ணலங்க. இன்னொன்னு சொல்றேன், விஜய் சீமான் பொருட்படுத்துறது இல்லை. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் சீமான் விஜயை பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா விஜய் பண்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மூவ்ஸே வேற. அவர் ஒரு இன்னொரு அதிமுகவா தன்னை உருவாக்கிக்க முயற்சி பண்றாரு. அதிமுக கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு தான், வேற எதுவும் கிடையாது. அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க, இதுதான் அவங்களுடைய கொள்கை. அவங்களுக்கு கொள்கைலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அதுக்குள்ள அதிமுகவில் போய் நீங்க தமிழ் தேசியம் பேசலாம், கம்யூனிசம் பேசலாம், திராவிடம் பேசலாம், இந்துத்துவம் கூட பேசலாம். சில சமயங்கள்ல உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி தான் அதிமுக. நாம் தமிழர் கட்சி அப்படி பண்ண முடியாது. நீங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள திராவிடம்னு பேசினா உங்களை என்ன கட்சியில சேர்ந்துருக்கிற அப்படின்னு உங்களை கேட்பாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு கல்ட் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவர் விஜயை பார்த்துலாம் அண்ணாவை எடுக்கல, திமுகவை தான் இன்னைக்கு அவர் எதிரியா வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல அதிமுகவும் பிஜேபியும் சரியான ரோல் பிளே பண்ணாததுனால தொடர்ச்சியா சீமான் தான் இவங்களுக்கு எதிராக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுகவும் இப்ப எப்படி சீமானை ஹேண்டில் பண்றது, இவர் எப்படி நம்ம கார்னர் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஈரோடு எலெக்ஷன்ல அதனோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். இருக்கும். ஏன் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன கேள்விப்பட்ட வரைக்கும்னா, பிஜேபியில இருக்கிற அங்க ரொம்ப கம்மியான ஓட்ஸ் தான் இருக்குது பிஜேபிக்கு. அவங்க பெரும்பாலும் சீமானுக்கு போட்டுருவாங்க. எல்லாம் பிஜேபியோட அடிப்படை மைண்ட் செட் ஆன்டி டிஎம்கே ஒன்று, ஆன்டி பெரியார் ஒன்று. ஸோ போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களுக்கு பேசிக்கா சீமானை பிடிக்காது. சீமான் ரீசெண்டா கூட ஒரு ஸ்பீச் ஒன்று பார்த்தேன், பார்ப்பான் எல்லாரும் சமமா பார்ப்பான். ஆக்சுவலி ஒரு முழுமையான பேச்சு என்னன்னா பாரதியார் அவரு சொல்றாரு அப்படின்னு. ஸோ பாரதியார் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாரதியார்கிட்ட சில முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இருக்கலாம். பட் பாரதியார் ஒரு இமேஜா ஆனதுனால பாரதியார் எடுத்துக்கலாம். பாரதியாரை பின்பற்றி தானே பாரதிதாசன் வந்தாரு. ஸோ பாரதிதாசன் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே அவர் பேசலாம், தமிழ் தேசத்துக்குள்ள அடைக்க விரும்பலாம், பண்ணலாம். அதிமுக காரங்க கொஞ்சம் பேர் சீமானுக்கு ஓட்டு போடுற மாதிரியான ஒரு மூவ் இருந்ததை திமுக இப்போ கலைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு நீ கலைச்சிருப்பாங்க அல்லது அதுக்கான முயற்சி எடுத்திருப்பாங்க. பணப்பட்டுவாரம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நடக்குது. ஈரோடு கிழக்குல அதிமுக, பிஜேபி, தாவேகா அப்படின்னு போட்டியிடாத இந்த 3 கட்சிகள்ல இருந்து எத்தனை பேர் சீமானுக்கு போடுவாங்க அப்படின்றது ரீசெண்டா சில பேர் சர்வேஸ்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதுல அதிமுக இருக்கிறவங்க அவங்களுக்கு போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக வேலை பார்க்கறாங்க. திமுக இருக்கிறவங்க திமுக போட்டுருவாங்க, அது பிரச்சனை கிடையாது. வெளியில இருக்கிறவங்க யாரும் சீமானுக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க சீமானுக்கு போட்டீங்கன்னா பெரியார் மண்ணுல ஈரோட்டுல பெரியாரையே ஒரு மண்ணுன்னு பேசிட்டு இணையா ஒருத்தன் எவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்னா இது நாளைக்கு ஒரு பெரிய உதாரணமா மாறி போயிடும். திமுக எதிரி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை சீமான் உருவாக்கிடுவார், செட் பண்ணுவார்.
நாளைக்கு பிஜேபியோ அதிமுகவோ கூட நீங்க என்ன சீமான அளவுக்கு எதிர்த்துருவீங்களா அப்படின்னு காமன் மேன் கேட்கற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுறோம் அது. ஸோ அந்த அளவுக்கு சீமான் வளர்ந்துடக்கூடாது அல்லது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப நுணுக்கமா வேலை பார்க்குறாங்க திமுக. அது வெளியில தெரியவே தெரியாது. ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே எலெக்ஷன் நடக்குதான்னு நீங்க கேட்பீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனு ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனா குட்டி குட்டி சந்துகள்ல மட்டும் என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்கள சைட்ல ஓட்ஸ் போயிடக்கூடாது, டிரான்ஸ்ஃபர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நுணுக்கமான வேலையை திமுக பார்க்கறாங்கிறது உண்மைதான். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.